மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட மாடல் அரசின் மக்கள் நலப்பணிகளை செய்ய விடாமல் முட்டுக்கட்டை போட்டு வந்தார் ஆளுநர் ரவி. ஆளுநரின் அத்துமீறலுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வாங்கியுள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதன் மூலம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களுக்கான உரிமையை காத்துள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதன் நீட்சியாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான ஊழல் வழக்கில் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு ஆளுநர் அனுமதி வழங்கியுள்ளார். பல மாதங்களுக்கு பிறகு இந்த ஒப்புதல் கிடைத்தாலும் இது மாநில உரிமைக்கான மாபெரும் வெற்றி. இது வெறும் ஒரு வழக்கில் கிடைத்த வெற்றி மட்டுமல்ல, ஜனநாயகத்தை மீட்டெடுக்கும் முயற்சியின் முதல் வெற்றி. RSS அஜெண்டாவை வைத்துக் கொண்டு தன்னை சர்வாதிகாரியாக உணர்ந்து செயல்பட்டு வந்த ரவிக்கு சட்டத்தின் மூலம் சவுக்கடி கொடுத்து மாநில நலனுக்காக பணிகளை மேற்கொள்ள வைத்து இந்தியாவிற்கே முன்னோடியாக செயல்படுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பாஜக தான் ஆளாத மாநிலங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆளுநரை அனுப்பி பல மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் சட்ட போராட்டம் மூலம் ஒன்றிய அரசால் நியமிக்கப்படும் ஆளுநரை பொறுப்புடன் செயல்பட வைக்க முடியும் என்பதை நிரூபித்து இந்தியாவிற்கே வழிகாட்டியுள்ளார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.